ஏய் குமுதா, நாளை சொல்லுங்க. ஒரு காஃபி போட்டு அடி. ரொம்ப இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு போட்டோ ஃப்ரேம் கேட்டேனே. போட்டோ ஃப்ரேமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எப்ப கொண்டாந்து கொடுப்பீங்க அந்த போட்டோ ஃப்ரேம்? ஆர்டிஸ்டிக்கான ஒரு போட்டோ ஃப்ரேம் வேணும்னு சொன்னீங்க. ஆர்டிஸ்டிக்கா நேச்சுரலா? ஆமா கேட்ட ரைட்டே சொல்லு. என்ன அந்த போட்டோ ஃப்ரேம் கொண்டாந்து கொடுக்கவே இல்லை. போட்டோ ஃப்ரேம் கொடுக்கலாம் தான் வாங்கிட்டு வந்துடுறேமா. கடையில செலவாகுதுமா ஆர்டிஸ்டிக்கு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. ஒரு போட்டோ ஃப்ரேம் இன்னும் எடுக்கல. போட்டோ ஃப்ரேம் எடுக்கல. ஆமா. அப்புறம் வெளியில போட்டோ ஷூட் கூட பண்ணல. அந்த போட்டோ ஃப்ரேம் தான் கேட்டேன். அதையும் கொண்டாந்து தான் கொடுக்கல. அப்படியே நான் கேட்டுட்டே இருக்கிறது. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி ரியலிஸ்டிக் எப்ப பிக்சர் இந்த வாங்கிட்டு வந்து எப்ப வாங்கிட்டு இந்த வாங்கிட்டு வந்து. வணக்கங்க. வணக்கம் சாமி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வீடியோ என் ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் இமேஜ் வேணும், எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி வாலில் மாட்டணும்னு கேட்டாங்க. அது போய் கடையில் கேட்டால் ரொம்ப காஸ்ட்லி. எல்லா ஆர்டிஸ்டிக் இமேஜும் போய் கேட்டிங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டெவலப்பர் மைண்ட் செட்டில் ஓப்பன் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டிக் இமேஜ் வந்து நம்ம இங்கே டெவலப் பண்ண போகிறோம். அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நம்ம மாட்ட போகிறோம், கொடுத்துட போகிறோங்க. கொடுத்து நம்ம என்னோடய ஒய்ஃபை லைட்டாக ஏமாற்ற ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ என்ன பண்ணோன்னா Azure OpenAI சர்வீசஸ்க்குள்ளே போயிடுங்க. நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Azure OpenAI சர்வீசஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு. அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். ஒரு OpenAI சர்வீசஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபவுண்ட்ரி போர்ட்டலுக்கு போயிடுங்க. எப்படி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, அதுவும் ஒரு ஆர்டிஸ்டிக் இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, வரையணுமா இல்லை அப்லோட் இமேஜ் பண்ணணுமா, ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணுமா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஜிபிடி மாடல் கிரியேட் பண்ணோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்ம இன்னொரு மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா DALL-E சொல்கிறாங்க. அந்த மாடல் நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DALL-E மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த இங்கே மாடலோ 0 கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள், DALL-E இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் இருக்கு பார்த்தீங்களா, DALL-E 3 டெக்ஸ்ட் டு இமேஜ். அதாவது நீங்கள் என்ன ஃபார்மேட் ஆஃப் ப்ராம்ப்டிங் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் இமேஜஸ் வந்து இது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குங்க. அந்த சர்வீசஸ் தான் Azure OpenAIல DALL-Eன்றது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மாடல் இப்படி இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் யூஸ் திஸ் மாடல் அப்படின்னு கேட்கும். யூஸ் திஸ் மாடல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மாடல் வேர்ஷன், அதாவது எந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் அதை கிரியேட் பண்ணணுமோ அது கொடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த மாடல் இருக்கும் அப்படின்னா, ஐம் கம்மிங் பேக் டு மை மாடல். ஆல் ரிசோர்ஸ்க்குள்ளே போகிறேங்க. OpenAI சர்வீசஸ், மாடல் கேட்லாக், வேர் இஸ் மை DALL-E, டெப்ளாய்மெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் ஒன் DALL-E மாடல். இந்த மாடலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம ChatGPTயில் என்ன பண்ணமோ அந்த மாதிரி ஒரு பிளே கிரவுண்ட் கிடைக்கும். அந்த பிளே கிரவுண்டில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கூட விளையாடலாம். அது மூலயமா இல்லாமல் வியூ கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி தான் என்ட்ரு ஐடி ஆத்தென்டிகேஷன் இருக்கும் அண்ட் கீ ஆத்தென்டிகேஷன் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் API கீ ரெண்டுத்தையுமே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது தாங்க செட்டிங்ஸு. இந்த சர்வீஸை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கோடில், அதாவது மினிமல் அமௌண்ட் ஆஃப் கோடில் எப்படி ஒரு ஆர்டிஸ்டிக் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2 விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து OpenAI சர்வீசஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சாட் மாடல், அதாவது மாடல் கேட்லாக் கீழே DALL-Eன்ற சர்வீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. DALL-Eன்ற சர்வீஸை சூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணிவிடுங்க. யூஸ் திஸ் மாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கம்ஸ் அண்டர் யுவர் டெப்ளாய்மெண்ட்ஸ். அதாவது டெப்ளாய்மெண்ட் கீழே வந்துடும். டெப்ளாய்மெண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பிளே கிரவுண்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த கீயும் அதே மாதிரி நான் ஆத்தென்டிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஓப்பன் பிளே கிரவுண்ட் போனீங்கன்னா இங்கே வியூ கோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரு ஐடி ஆத்தென்டிகேஷன், கீ ஆத்தென்டிகேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா URLs அண்ட் தென் API கீ இருக்கும். சரிங்களா? அதை எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா.
எடுத்து வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நான் கோடுக்கு போகிறேங்க. கோடில் என்ன இருக்குன்னா, நான் ஒரு டாலி பைத்தான் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பைத்தானில். அதனால தான் உங்கள் லைப்ரரிஸ் எங்கே ஸ்டோர் ஆகுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் உங்கள் ப்ராஜெக்ட் டெலீட் ஆகும்போது அந்த லைப்ரரிஸும் கூட சேர்ந்து டெலீட் ஆகிடும். உங்களோட கம்ப்யூட்டர் மெமரி ஸ்பேஸை நீங்கள் வந்து ரொம்ப கில் பண்ணுற வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி எப்போவுமே ஒரு நியூ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுங்கள் பைத்தானில். சரி, டைம் மிஸ் பண்ணாமல் இந்த 4 லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம ஏபிஐக்கு செட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் டெப்ளாய்மெண்ட் மாடல் வந்து டாலி கொடுத்துருக்கேன். GPT-4o முன்னாடி கொடுத்துட்டு இருந்த பழைய வீடியோவில் இங்கே டாலின்ற வீடியோ கொடுக்குறேன். டாலின்ற டெப்ளாய்மெண்ட் மாடல் நேம் கொடுக்குறேன். என் பாயிண்ட் அண்ட் ஏபிஐ வெர்ஷன் எல்லாம் சேம் தான். ஏபிஐ வெர்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம இங்கே பார்த்தா டாலியில் என்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ, அதாவது வியூ கோடில் போய் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என் பாயிண்டில் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, வெர்ஷன்ஸ் ஈக்குவல் டு அந்த வெர்ஷனை கொடுத்துருங்க. மறக்காமல் வெர்ஷன் மிஸ் மேட்ச் ஆனால் கூட உங்களுக்கு ஏபிஐ ஹிட் ஆகாது. அதனால் கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் தென் ஏபிஐ கீ கொடுத்துருங்க. அண்ட் ஃபாலோட் பை இனிஷியல் த கிளைண்ட், அதாவது கிளைண்ட் ஓப்பன் ஏஐ அஜூர் ஓப்பன் ஏஐ இருக்க எல்லா கீஸுமே நான் இங்கே செட் பண்ணிட்டேன். அதாவது ஏபிஐ கீ, ஏபிஐ வெர்ஷன் அண்ட் ஏபிஐ என் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். கீழே வந்தீங்கன்னா ப்ராம்ப்ட், அதாவது ப்ராம்ப்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேங்க, பியூட்டிஃபுல் வெட்டிங் சீன். அந்த வெட்டிங் சீன் எப்படி இருக்குன்னா, ஒரு அல்ட்ரா ரியலிஸ்டிக் ஹைலி டீட்டெயில் வெட்டிங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு நான் கற்பனை பண்ண என் கல்யாணத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணிவிடுங்க. சரிங்களா? லைன் நம்பர் 30 அண்ட் 31 32 பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைரக்டரி செட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் டைரக்டரி இஸ் நத்திங் பை வேலிடேஷன்ற ஒரு ஃபோல்டர் கீழே இந்த மாதிரி வெட்டிங் சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் இது முன்னாடி டெலீட் பண்ணிடுறேங்க, அப்போ தான் உங்களுக்கு சாரி அவுட்புட் ரிவீல் பண்ணிட்டோம், பரவாயில்ல. இருந்தாலும் கோடை படிங்க. அவுட்புட் டைரக்டரியில் வேலிடேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் மேக் டைரக்டரிஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் டைரக்டரி கிரியேட் ஆகிடும். நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமில் ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி என்கிட்ட டைரக்டரி இருக்கனால அது கிரியேட் ஆகாது. அது அந்த டைரக்டரிக்குள்ளே அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணிடும். நீங்கள் வேணும்னா இதை டெலீட் பண்ணி பார்த்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஐம் கோயிங் டு டெலீட் திஸ் ரைட் நவ். உங்களுக்காக டெலீட் பண்ணிட்டேன். ஸோ தென் நவ் இட் மேக் டைரக்டரி ஆஃப் வேலிடேஷன், அதுக்குள்ளே இந்த ஜென்ரேட் இமேஜஸ் பண்ணும். ஸோ ஜென்ரேட் அண்ட் சேவ் இமேஜஸ்ன்ற ஃபைல் ஆஃப் லைன் நம்பர் 35 அண்ட் 36 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இன் இமேஜ் ஆஃப் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ட்ரை கேட்சில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ரிசல்ட் ஆஃப் கிளைண்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கோம். இதில் மாடல் நேம் கொடுத்துருக்கோம், ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம், அண்ட் n is equal to 1 சைஸ் என்ன சைஸில் வேணும்னு கொடுத்துருக்கோம். இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம போயிட்டு ஃப்ரேம் பண்ணுற சைஸ் ரொம்ப மாறிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை என் ஒய்ஃப் கிட்ட நான் அடி வாங்குற மாதிரி நீங்களும் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ மறக்காமல் சைஸ் என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமேஜ் URL, அண்ட் தென் இமேஜ் URL வந்து உங்களுக்கு ரிசல்ட் இங்கே பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் பிரிண்ட் பண்ணிங்க அந்த இமேஜ் URL என்ன வருதுன்னு. அதனால் அந்த இமேஜ் URL பிரிண்ட் பண்ணுற மூலியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கிளிக் பண்ணி ப்ரௌசரில் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு வியூ பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் ஆஃப் யுவர் டவுன்லோட் இமேஜஸ், அந்த இமேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் தென் ஃபாலோட் பை 49 ரைஸ் ஃபார் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தென் அவுட்புட் டைரக்டரியோட சேஞ்சு என்னென்னா PNGன்னு நான் ஒன்று அப்பெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா PNG ஃபார்மேட்டில் தான் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா PNG ஃபார்மேட்ன்றது இப்போதைக்கு பண்ணிக்கிறேன். இது மாதிரி இது இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி கோடை நீங்கள் எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். பட் ரைட் நவ் நான் PNG JPG அப்படின்ற மோடில் வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். சின்ன ப்ரோட்டோடைப் தானே, அதனால் இதை பண்ணி காட்டுறேன். சரி, ஃபாலோட் பை நீங்கள் இந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ட் தென் கண்டென்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதும் காட்டுறேன். சரிங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம், இவ்வளோ தாங்க கோடு. நம்மளோட கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் என்ன சைஸ் கொடுக்குறீங்க அண்ட் தென் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்கன்றது மட்டும் தான் சொல்லும். பட் இதுதான் ரொம்ப ஹார்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லுவேன். நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு அது இமேஜ் தரும். ஸோ உங்கள் கற்பனை திறனெல்லாம் இதெல்லாம் காட்ட வேண்டிய நிலைமை வரும். டெஃபினட்டாக காட்டுங்க. காட்டினதுக்கப்புறம் தான் அவங்களோட அவுட்புட் நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? இப்போது உங்களுக்கு இந்த சர்வீஸ் ரன் பண்ணி காட்ட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். அட்டே, இன்னைக்கு ரொம்ப டைம் எடுக்குதே. வந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா URL நம்ம பிரிண்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். கன்சோலில் URL பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பிரிண்ட் பண்ணது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ரௌசரில் உங்களுக்கு அழகான ரியலிஸ்டிக் இமேஜஸ் அப்பா செம்மையாக டெவலப் பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்க்குனாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இது வேணும், இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கண்டென்ட் ஃபீட் பண்ணணும், உங்களோட விஷுவலைசேஷன், உங்களோட ஆர்டிஸ்டிக் எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்ங்க, மறக்காதீங்க இங்கிலீஷ். நான் தமிழில் சொல்கிறேன், பட் நீங்கள் இங்கிலீஷில் தான் கொடுத்து ஆகணும். சரிங்களா? வேறு வழி இல்லை.
அதனால இப்போ இந்த இமேஜ் சேவ் ஆயிருக்கா? எஸ், சேவ் ஆயிருக்கு. கம்மிங் ஹியர் பேக். அப்பா ஜேபிஜேல ஃபார்மேட்டில் பயங்கரமாக சேவ் ஆயிருக்குங்க. இதை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் என் ஒய்ஃபை ஏமாற்றிடுவேன். டெஃபினட்டாக நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள், மாட்டிக்காதீங்க. பாய், டேக் கேர்.